ஹோட்டலில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் அதே மாதிரி கலர்ஃபுல்லாக சிக்கன் செய்யணுமா, அப்போ இந்த மசாலா ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வரும் சிக்கன்னு. தேவையான அளவு சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 1/2 கிலோ சிக்கனுக்கு இந்த மசாலா பேக்கெட் ஒரு பேக்கெட்டு. இது வந்து சிக்கன் கடைங்களில் 15 ரூபா பேக்கெட் கிடைக்கிது. ஒரு பேக்கெட் எடுத்துக்கிட்டேன். இதுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன், ஒரு அரை லெமன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மசாலா, உப்பு, காரம் எதுவுமே தேவையில்லை. வேறு மசாலா இதுலேயே எல்லாமே கலந்துருக்கு. நம்ம இந்த மசாலா பிசைஞ்சு விட்டு ஊற வச்சு பொரித்து எடுக்க வேண்டியது தான். பாருங்கள், அரை லெமன் போதும் 1/2 கேஜி சிக்கனுக்கு. கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. சிக்கன் வாஷ் பண்ணும்போது தண்ணி நல்லா ட்ரைன் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இது ஒரு 2 மணி நேரம் மூடி போட்டு வச்சுடுங்க. நல்லா ஊறி வரட்டும். பாருங்கள், இப்போ 2 மணி நேரம் ஆச்சு. இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு பேன் வச்சுக்கிட்டேன். தேவையான அளவு எண்ணெய் மட்டும் போட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். இப்போ ஒவ்வொரு சிக்கனாக ஒவ்வொரு பீஸாக எடுத்து போட்டு ஃப்ளேம் வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. மூடி போட்டு வைங்க ஒரு 5 நிமிஷம். மேலெல்லாம் நல்லா வெந்து வரும் சிக்கன். அப்புறம் திருப்பி போட்டு பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி போடுங்க. மசாலா அப்போ தான் நல்லா ஒட்டி வரும். இந்த மாதிரி மூடி போட்டு சிக்கன் வேக வைக்கிறதால சிக்கன் சீக்கிரமே வெந்துடும். அலைக்கா திருப்பி விடுங்க. மசாலா நல்லா கோட்டாயிட்டு வர மாதிரி. நம்ம வேறு மசாலா எதுவும் போடலை, கார்ன்ஃப்ளவர் மட்டும்தான் போட்டிருக்கோம். பாருங்கள், மறுபடியும் திருப்பி விட்டு மறுபடியும் மூடி போட்டு வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் வச்சுட்டு பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டு எல்லா சைடும் நல்லா கலர் வரணும். அது வரைக்குமே வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஃப்ளேம் வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக வைக்காதீங்க, மீடியமாக வச்சுக்கோங்க. ரொம்ப ஸ்லோவாக வச்சிங்கன்னா சிக்கன் ஹார்ட் ஆகிடும். பாருங்கள், நல்லா சூப்பராக கலர் வந்துடுச்சு. சிக்கன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. சிக்கன் நல்லா பொரிஞ்சிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் சாஃப்டாக பொரிச்சிக்கோங்க. ரொம்ப ஹார்டாக பொரிக்காதீங்க. இப்போ இதை எடுத்துடலாம். இந்த சிக்கன் எல்லாமே எடுத்துகிட்டு இதுக்கு மேலே பெப்பர் பவுடரும் சாட் மசாலா கூட நீங்கள் போட்டு தூவிட்டு கொடுக்கலாம், சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சு விட்டு சூப்பராக சர்வ் பண்ணலாம். பாருங்கள், இந்த மசாலா கூட வேஸ்ட் பண்ண வேணாம். சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்.